ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஏழை வெர்சஸ் பணக்காரங்களுக்கு இடையேயான 17 வித்தியாசங்கள் சீரீஸில் பார்ட் 2 இது. பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நாம் ஆல்ரெடி 9 வித்தியாசங்களை பார்த்துட்டோம். இந்த பார்ட்டில் 10லேருந்து 17 வரைக்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் 9 வித்தியாசங்களை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். முதல் வித்தியாசம், பணக்காரங்க பெருசாக யோசிப்பாங்க, ஏழைங்க சின்னதாக யோசிப்பாங்க. ரெண்டாவது வித்தியாசம், பணக்காரங்க ரிசல்ட்டை பார்த்து சம்பளம் வாங்குவாங்க, ஏழைங்க டைமை பார்த்து சம்பளம் வாங்குவாங்க. மூணாவது வித்தியாசம், பணக்காரங்க ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, ஆனால் ஏழைங்க ஏதாவது ஒன்று கிடச்சா போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. நாலாவது வித்தியாசம், பணக்காரங்க வாய்ப்புகளை பார்ப்பாங்க, ஆனால் ஏழைங்க தடைகளை மட்டும் தான் பார்ப்பாங்க. அஞ்சாவது வித்தியாசம், பணக்காரங்க பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோடு சேர்ந்துருப்பாங்க, ஆனால் ஏழைங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகாத நெகட்டிவ் பீப்புளோடு சேர்ந்துருப்பாங்க. ஆறாவது வித்தியாசம், பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக முழு முயற்சியும் எடுப்பாங்க, ஆனால் ஏழைங்களுக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு மட்டும் தான் ஆசை. ஏழாவது வித்தியாசம், பணக்காரங்க தங்களையும் தங்களோட மதிப்புகளையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க, ஆனால் ஏழைங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது விற்கிறது இது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாக தோணும். எட்டாவது வித்தியாசம், பணக்காரங்க என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்குவேன் அப்படின்னு நம்புவாங்க, ஆனால் ஏழைங்க என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதான் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. ஒன்பதாவது வித்தியாசம், பணக்காரங்க அவங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, ஆனால் ஏழைங்களுக்கு அவங்க பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாது. இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளோட இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டில் பார்த்துட்டோம். அதனால் இதுக்கு அடுத்து 10லேருந்து 17 வரைக்கும் உள்ள வித்தியாசங்களை அதோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பத்தாவது வித்தியாசம், பணக்காரங்க அவங்க பிரச்சனையோட பெரியவங்க, ஆனால் ஏழைங்க அவங்க பிரச்சனையோட சின்னவங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணவோ ஒழிச்சுக்கட்டவோ கூடாது. உங்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முன்னாடி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சின்னதாக தெரியும். இதுதான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட். ஏன்னா நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதான் போகுது. பிரச்சனைகளோட அளவு ஒரு விஷயமே கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட அளவு தான். உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கையாள முடியுமோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸையும் கையாள முடியும். எவ்வளோ பொறுப்புகளை கையாள முடியுமோ அந்தளவுக்கு அதிகமான ஆட்களை மேனேஜ் பண்ண முடியும். அந்தளவுக்கு அதிகமான பணத்தையும் கையாள முடியும். நாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே சூழ்நிலைகள் தான். நாம் தான் அந்த சூழ்நிலைகளை ப்ராப்ளமாக மாற்றுறோம். ஒரு சிலர் சூழ்நிலையை ப்ராப்ளமாக மாற்றிடுவாங்க, இன்னும் ஒரு சிலருக்கு சூழ்நிலையால் எந்த ப்ராப்ளமும் வராது. எப்படி ஒரே மாதிரியான சூழ்நிலை ஒருத்தருக்கு பாதிப்பாகவும் இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லாமலையும் இருக்குது, அது அந்தந்த ஆட்களை பொறுத்தது. அதாவது அது உங்களை பொறுத்தது தான். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கலாம், அல்லது அந்த ஃப்ரீ டைமில் உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக 11வது வித்தியாசம், பணக்காரங்க எல்லாத்தையுமே நல்லா வாங்கிப்பாங்க, ஆனால் ஏழைங்களுக்கு எதையுமே சரியாக வாங்க தெரியாது. ஒருத்தன் எதையுமே சரியாக வாங்கிக்காதவன்னா அவனுக்கு எதையுமே சரியாக வாங்கிக்க தெரியாது அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம என்னென்னலாம் வாங்குகிறோம்? பாராட்டு, புகழ்ச்சி, பணம், பரிசு, இன்னும் நிறைய விஷயங்களை வாங்கிக்கிறோம். ஆனால் நம்மளில் பல பேருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறதுக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. அது தப்பு, நீ சரியாக செய்யலை, என்னடா பண்ணி வச்சுருக்க, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு போதாது அப்படிங்கிறத வலுப்படுத்தும். நமக்கு நாமே போதாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் நாம் சரியாக வாங்கிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அதனால் இனிமேல் யாராவது உங்களுக்கு எதை கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. யாராவது உங்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இல்லை நான் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பழகுங்க. இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அந்த பாராட்டை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹாவேக்கர் சொல்கிறாரு, நான் பணம் இல்லாமல் இருந்தப்போ பணம் கீழே கொட்டி கிடந்தா கூட எடுக்க மாட்டேன், ஆனால் நான் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் கீழே ஏதாவது பணம் மாதிரி தெரிஞ்சால் கூட ஓடி போய் எடுத்துருவேன். அதை எடுத்துகிட்டு நான் ஒரு மணி மேக்னெட் மாதிரி ஃபீல் பண்ணுவேன், தேங்க்யூ அப்படின்ட்டு உறக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக 12வது வித்தியாசம், பணக்காரங்க பண விளையாட்டை ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவாங்க, ஆனால் ஏழைங்க பண விளையாட்டை தோக்காமல் இருக்கிறதுக்காக விளையாடுவாங்க. ஸ்போர்ட்ஸில் டிஃபென்ஸ் மட்டும் விளையாடி அஃபென்ஸ் விளையாடாத டீமால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் பணத்தை டிஃபென்ஸில் தான் விளையாடுறாங்க. அவங்களோட கவலை எல்லாமே ஏராளமான பணம் வேணும், செல்வம் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. வெறும் பிழப்பு மட்டும் இருந்தால் போதும், பில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் நோக்கமே பில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறதுனா உங்கள்கிட்ட பில் கட்டுற அளவுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும்.
அதுக்கு மேலே ரூபா கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இலக்கை ரொம்ப உயரமாக வைக்கணும். வானத்து நட்சத்திரத்தை பார்த்து சுட்டிங்கன்னா தான் அட்லீஸ்ட் நிலாவை தொடுறதுக்கான வாய்ப்பாவது இருக்கும். ஆதர் சொல்கிறாரு, உங்களோட குறிக்கோள் ஒரு கம்ஃபர்டபுள் வாழ்க்கை தான்னா நீங்கள் ஒருபோதும் பணக்காரன் ஆக மாட்டீங்க. ஆனால் உங்கள் குறிக்கோள் பணக்காரன் ஆகிறது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுள் வாழ்க்கையை வாழ்வீங்க. அடுத்ததாக 13வது வித்தியாசம். பணக்காரங்க பணத்தை தங்களுக்காக கஷ்டப்பட வைப்பாங்க, ஆனால் ஏழைங்க பணத்துக்காக கஷ்டப்படுவாங்க. நீங்கள் உங்கள் பணத்துக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பணக்காரங்களுக்கு இது ஒரு தற்காலிகமான விஷயந்தான். ஏழைகளுக்கு இது ஒரு முடிவில்லாத விஷயம். பணக்காரங்க நம்புகிற விஷயம் என்னென்னா, உங்கள் பணம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். உங்கள் பணம் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குதோ அந்தளவுக்கு குறைவாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்படிங்கிறத பணக்காரர்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. முதல் குறிக்கோள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிதி சுதந்திரம் அடைஞ்சிடணும். நிதி சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாக்கர் சிம்பிளாக சொல்கிறாரு. நீங்கள் வேலைக்கு போகாமல் யாரையுமே சார்ந்து இருக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா அதுதான் நிதி சுதந்திரம். இதை எப்படி அடைய முடியும்னா பேசிவ் இன்கம் மூலமாக தான் அடைய முடியும். அதாவது பேசிவ் இன்கம் உங்களோட செலவுகளோட அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். பணக்காரனாக ஆகிறதுக்கும் நிதி சுதந்திரம் அடையிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் பணக்காரன் ஆனால் தான் நிதி சுதந்திரம் அடைய முடியும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நிதி சுதந்திரம் தான் முதல்ல வரும். ஏன்னா இது அடையிறது ரொம்ப ஈஸி, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமானதும் கூட. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 படிகள் இருக்கிற ஏணியில் ஏறது கஷ்டமா அல்லது 500 படிகள் இருக்கிற ஏணியில் ஏறது கஷ்டமா? எல்லாருமே சொல்லுவீங்க 10 படிகள் இருக்கிற ஏணியில் ஏறது தான் ஈஸி அப்படின்ட்டு. இந்த ஒப்பீடை வச்சு பார்க்கும்போது நிதி சுதந்திரம் அடையிறது அப்படிங்கிறது 10 படிகள் உள்ள ஏணியில் ஏறுற மாதிரி. ஆனால் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது 500 படிகள் உள்ள ஏணியில் ஏறுற மாதிரி. ஸோ அதனால் ஈஸியான இலக்கை அடைங்க, அதாவது நிதி சுதந்திரம் அடைங்க. உங்களுக்கு பேசிவ் இன்கம் வந்துடுச்சுன்னா யாருக்குமே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் பணக்காரன் ஆகிறதுக்கான முயற்சியை பண்ணலாம். யாக்கர் செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு. தன்னோட ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை கம்மியான இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த வாடகை பணமே அவளுக்கு செலவுக்கும் போதும் சேமிக்கவும் முடியும் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சுது. அவளும் அந்த மாதிரி செஞ்சால் அவள் ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை குறைவாக இருக்கிற ரொம்ப அழகான இடத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறமா நிதி சுதந்திரம் அடைஞ்சிட்டா. அதுக்கப்புறமா அவள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பணக்காரி ஆகிட்டா. ஸோ அதனால் 10 படிக்கிட்டு உள்ள ஏணியில் ஏறுறதுக்கு கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு பேசிவ் இன்கம்மை வர வைங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். பேசிவ் இன்கம்க்கு 2 முக்கியமான வழிகள் இருக்குது. அதில் முதல் வழி உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது, அதாவது ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் முதலீடு பண்ணுறது. அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் மதிப்பு ஏறக்கூடிய சொத்துக்களை முதலீடு பண்ணுறது. அடுத்ததாக 2வது முக்கியமான வழி, நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நேரடியாக ஈடுபடாமலேயே உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்காக வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் என்னென்னா ரியல் எஸ்டேட். ஆனால் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான பணம் தேவைப்படும். அடுத்ததாக 14வது வித்தியாசம். பணக்காரங்க அவங்களோட நெட்வொர்க்கில் கவனம் செலுத்துவாங்க, ஏழைங்க அவங்களோட வேலை வருமானத்தில் கவனம் செலுத்துவாங்க. நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களோட செல்வம் எப்போதுமே உங்களோட சொத்து மதிப்பை வச்சு தான் அளவிடப்படும், வேலை வருமானத்திலலாம் கிடையாது. உங்கள் சொத்து மதிப்பை கணக்கு பார்க்கணுன்னா இந்த வேல்யூலாம் கூட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கிற எல்லாமே, 2வது ரொக்கமும் முதலீடுகளும், அதாவது ஷேர்ஸு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம், 3வது உங்கள் தொழிலோட தற்போதைய மதிப்பு, அதாவது உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இப்போ இருந்துச்சுன்னா, 4வது உங்கள் வீட்டோட மதிப்பு, அதாவது அந்த வீடு உங்களுக்கு சொந்தமானதாக இருந்துச்சுன்னா. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இதெல்லாம் கூட்டினா ஒரு வேல்யூ வரும். அதோட நீங்கள் வாங்கி வச்சுருக்க கடன்களை கழிங்க. இந்த மாதிரி கழிச்சா என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்கள் சொத்துக்களோட மதிப்பு. இந்த மாதிரியான சொத்துக்களை எப்போனாலும் விற்று பணமாக்கிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த சொத்துக்களோட மதிப்பு தான் உங்கள் செல்வத்தோட மதிப்பு. அடுத்ததாக 15வது வித்தியாசம். பணக்காரங்க பயம் இருந்தாலும் செயல்படுவாங்க, ஆனால் ஏழைங்க பயத்தால் செயல்படாமல் இருப்பாங்க. இந்த புத்தகத்தில் யாக்கர் மானிஃபெஸ்டேஷன் ஃபார்முலா பற்றி சொல்கிறாரு. அது என்னென்னா, யோசனைகள் தான் உணர்வுகளை உருவாக்கும், உணர்வுகள் தான் செயல்களுக்கு வழிவகுக்கும், செயல்கள் தான் ரிசல்ட்டுகளுக்கு வழிவகுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டோனட் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேக்கரி போயிட்டு டோனட் வாங்கி சாப்பிடுவீங்க. இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட வெயிட்டு அதிகமாகும். யோசனைகளும் உணர்வுகளும் உங்களோட உள் உலகத்தோட பகுதி. வெயிட் கூடுறது அப்படிங்கிறது உங்களோட வெளி உலகத்தோட பகுதி.
இதில் செயல் அப்படிங்கிற ஆக்ஷன் தான் உங்களோட உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் இருக்கிற பாலம். நீங்கள் செயல்படலைன்னா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற உங்களோட யோசனைகளும் உணர்வுகளும் வேஸ்ட் தான். நிறைய பேர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகம்லாம் படிப்பாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க இதை அப்ளை பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அப்படி படித்த எவ்வளோ புத்தகங்களில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். செயல்கள் அப்படி ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணால் அந்த செயலை செய்ய விடாமல் தடுக்கிறது எது? அது பயம்தான். பயம், சந்தேகம், கவலை, இது எல்லாமே சந்தோஷத்துக்கு மட்டும் இருக்கிற தடைகள் கிடையாது, சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இருக்கிற மிகப்பெரிய தடைகள். பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, பணக்காரங்க பயம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏழைங்களுக்கு பயம் அவங்கள செயல்பட விடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டமானது எதையும் செய்ய பிடிக்காது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயத்த மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டமானதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாறிடும். பயமும் கஷ்டமும் உங்களை தடுக்கக்கூடாது. பயம் அப்படிங்கிறது உங்கள் மனசோட விளைபொருள் தான். உங்கள் மனசு அப்படிங்கிறது பயத்தை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி. அதனால் அது சக்ஸஸை கண்டுபிடிக்காது. நீங்கள் கஷ்டமான ஒரு விஷயத்த செய்ய நினச்சிங்கன்னா உங்கள் மனசு 10 பயங்கரமான விஷயங்களை காட்டி உங்களை பயமுறுத்தும். ஸோ இதனால் நம்ம மனசு தான் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய திகில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இதனால் உங்கள் மனசுக்கு நீங்களே ஒரு பயிற்சி கொடுத்து கட்டுப்படுத்துறது தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக 16வது வித்தியாசம். பணக்காரங்க எப்போவுமே கற்றுக்கிட்டே இருப்பாங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏழைங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துப்பாங்க. எனக்கு அது தெரியும் அப்படிங்கிற வார்த்தை தான் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சரான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கர் சொல்கிறாரு. கேள்வி என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்ட்டு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான பதில் என்னென்னா, நீங்கள் அதை வாழ்ந்து பார்த்துருந்தா உங்களுக்கு அது தெரியும். இல்லைனா நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது அதை பற்றி படிச்சிருக்கலாம், அல்லது அதை பற்றி பேசுகிறதா இருக்கலாம். ஆனால் அது உண்மையிலே உங்களுக்கு தெரியாது. ஃப்ராங்காக சொல்லணும்னா, நீங்கள் பணக்காரனாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லை அப்படின்னா பணம், சக்ஸஸ், வாழ்க்கை இது எல்லாத்தையும் பற்றி இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். நீங்கள் பணக்காரனா இல்லைன்னா இன்னும் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் கிடைக்கும். அடுத்ததாக 17வது வித்தியாசம். பணக்காரங்க மற்ற பணக்காரங்களையும் சக்ஸஸ்ஃபுல் ஆட்களையும் பாராட்டுவாங்க. ஆனால் ஏழைங்க பணக்காரங்களையும் சக்ஸஸ்ஃபுல் ஆட்களையும் வெறுப்பாங்க. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கள் ஏரியாவில் மெர்சிடிஸ் காரில் தான் போயிட்டுருப்பார். மேக்ஸிமம் அவரை பற்றின நெகட்டிவ் விஷயங்கள் தான் என் காலில் வந்து விழும். அவரை பற்றி மற்றவங்ககிட்ட கேட்டால் யாருமே சரியான பதிலை சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அவர் ஏதோ தப்பான வேலை செய்கிறாரு, அவர் ரொம்ப கெட்ட ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் அவரை இன்டர்வியூ பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் அவரை பற்றி சொன்னார். அவரோட குழந்தை பருவத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்காரு. அதுதான் அவரை இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தூண்டியிருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக ஆயிருக்காரு. அவரோட கதையை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏழைங்க எப்போதுமே மற்றவங்களோட சக்ஸஸை வெறுப்போடையும் பொறாமையோடையும் காழ்ப்போடையும் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் கடைசி வித்தியாசம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பகுதி எதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய புக் சம்மரிஸ் போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி கதைகளை அதிகமாக போட தோணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.